Hey guys, good morning. நானும் அம்மாவும் சர்ச் போகிறோம். போயிட்டு இங்கே ஒரு கார் ஷோ நடக்குது. ஸோ அதுக்கும் போகிறோம். I'll see you there. Hey guys, good morning. இன்றைக்கி வந்து சர்ச் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நானும் அம்மாவும் சர்ச் போகிறோம். போயிட்டு இங்கே ஒரு கார் ஷோ நடக்குது. இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு நார்ஃபாக்னு வுட்ஸ்டாக்னு ஒரு சின்ன ஊரில். ஸோ அதுக்கும் போகிறோம். I'll see you there. எங்கே போகிறோம்? சர்ச். அபிஷேக் ப்ளீஸ் ஹாய் சொல்லுங்க. ஹாய் மா. அப்பாவை வேணாம்பா ப்ளீஸ்ப்பா. சொல்லுமா. நீங்கள் ஓட்டுறீங்களா நான் ஓட்டேன்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சர்ச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் சென்ட் மேரிஸ் சர்ச். போக மாட்டோம் கொஞ்சம் நேரம். தேங்க்யூ. Easier just to catch the ride back down. தேங்க்யூ. இப்போது அந்த கார் விண்டேஜ் கார் ஷோக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி அம்மாவும் கூட வர மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து லைக் வீடியோ ஷூட்லாம் பண்ணுவேன். அப்புறம் ஷீ ஃபெல்ட் லிட்டில் பிட் அன்கம்ஃபர்டபுள் தட் ஷீ வில் பி தேர். நான் அவங்களையும் பார்த்துக்கணும். அப்புறம் மற்ற இடத்துக்கும் போகணும். சர்ச்லேயும் வந்து நான் நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கல. ஸோ ஐ பிகேம் லிட்டில் பிட் செல்ஃப் கான்ஷியஸ். ஒன் சர்ப்ரைசிங் திங் அபவுட் தி சர்ச் வந்து சர்ச்சில் இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் ஆக்சுவலி ஒரு மலையாளி. 4 இயர்ஸாக இங்கே இருக்கார். ஸோ அவர் வீட்டுக்கெலாம் வந்து வீட்டை பிளஸ் பண்ணியிருக்காரு. மேபி ஒன் டே வில் டாக் டு ஹிம். ரொம்ப ஹாட்டாக இருக்குது இன்றைக்கி. ஏசி இல்லாமல் இருக்கும். வில் செக் அவுட் தட் பிளேஸ். அங்கேயே வந்து லஞ்சும் சாப்பிட்லான்னு இருக்கேன். அண்ட் தென் வில் கம் பேக். ஸோ கைஸ் வந்தாச்சு. இது வந்து இட்ஸ் அ ஸ்மால் டவுன் கால் பீச்வில். நல்லா வெயில் அடிக்குது. கசன்னு வேறு இருக்குது. ஸோ பீச்வில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மியூசியம்க்கு தான் வந்திருக்கேன். இது வந்து ஒரு விண்டேஜ் கார் மியூசியம் இல்லை கார் ஷோ. விண்டேஜ் கார் ஷோவில் ஒரு மாடர்ன் காரும் நிற்குது. காமிக்கிறேன். செவையாக இருக்குது காரு. கார்வெட்லாம் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் கார்வெட் வந்து நேரில் பார்க்குறேன். இந்த மொத்த ஷோவில் நான் மட்டும் தான் இந்தியன். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு இட்ஸ் அ வெரி ஸ்மால் டவுன் இன் கேனடா. ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி இந்தியன். யாரும் அவங்களோட பெட் டைனோசார் வந்து அப்படியே கட்டி போட்டு போயிட்டாங்க. தண்ணி கூட வைக்க காரணம் பாருங்கள்.
நானும் யோசிப்பேன் எப்படி ஹவு இவங்க வந்து இந்த ஹாபி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ இங்கே நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் வந்து தே ஆர் ஃபார்மர்ஸ் அண்ட் தே ஓன் அ லாட் ஆஃப் லேண்ட். ஸோ லைக் 30-40 acres-லாம் it's very common for people to have that much of land. So and farming is very lucrative business here. So a lot of the owners that you see here will actually be farmers doing farming and making their money out of it. So என்னோட டவுன் டில்சன்பர்க்லேயும் வந்து some of the richest families are actually farmers and they own a lot of farmland. And maintaining these cars is a very expensive affair. So we'll go take a look at a few more cars. இந்த கார் வந்து நான் சூப்பர்மேன் படத்தில் தான் பார்த்துருக்கேன். அந்த பழைய காலத்து பிக்கப் ட்ரக் மாதிரி சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஷெவி வந்து இட்ஸ் கிளாசிக் அமெரிக்கன் கார். இது என்ன வண்டின்னு தெரியல. இப்போ ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஒரு வண்டி இருக்குது, பார்க்கலாம். ஷோலே படத்தில் வந்து அமிதாப் பச்சனும் தர்மேந்திராவும் யூஸ் பண்ண பைக் இங்கே இருக்குது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். இப்போ தான் கார் ஷோ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப குட்டி கார் ஷோ தான், இது ஒரு சின்ன ஊர். பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். சில கார்ஸ்லாம் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தே ஆல்சோ ஹேட் லைக் மிக்ஸ் ஆஃப் நியூ அண்ட் ஓல்ட் கார்ஸ். சில டர்போ சார்ஜ் கார்ஸ்லாம் இருந்தது. ஸோ சும்மா ஒரு 30-45 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்தால். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. நல்ல வேலை எங்கள் அம்மா வரல. இங்கே வந்து வெறும் அந்த நாச்சோஸ், ப்ரெட்சல்ஸ் அதெல்லாம் இருந்தது லஞ்சுக்கு. எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் வந்து நான் லஞ்சு கொடுத்துறேன், அவரை தான் மூஞ்சி தூக்கி கறந்து வச்சுக்குவாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். நானும் சாப்பிடல இங்கே. எனக்கும் அந்த ப்ரெட்சல் நாச்சோல்லாம் பார்த்து நடா இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு இருக்குது. ஸோ போகிற வழியில் மேபி பர்கர் கிங் அப்படி எதனா ஒன்று சாப்பாடை வந்து பிக்கப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நிறையா பேர் வந்து போன ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து அந்த பாயிண்ட் சிஸ்டம் போட்டுட்டு அப்புறம் கேட்டிருந்தாங்க என்னாச்சு அந்த பாயிண்ட்ஸ் விஷயம். அப்போல்லாம் ஒருத்தங்க கூட கேட்கல. நானே ஒரு அப்டேட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்பயே நான் வந்து சீன் பாயிண்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. and they said they will investigate. Very surprisingly அன்னைக்கு ஈவினிங்கே வந்து they sent me a mail saying that they have refunded the point. புது கார்டு வேறு கொடுத்தாங்க. பழைய கார்டு பிளாக் பண்ணிவிட்டு புது கார்டு கொடுத்தாங்க. ஸோ ஆல் மை பாயிண்ட்ஸ் ஆர் பேக். ஸோ ஐ எம் நாட் வெயிட்டிங் to get all my points together now. Every day I go to Sobeys and every day I am buying something with the points. So just wanted to quickly update about that whole point situation.